இந்த உலகத்துல வாழ்ற சமயத்துல துன்யா ஆகிரத்து ரெண்டு இருந்தாலும் கூட நாம எதுக்கு முன்னுரிமை முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமைக்குத்தான் என்ன செய்ய வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், பல் தூசிரூனல் ஹயாத்துத் துன்யா. நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த உலக வாழ்வுக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க, அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் வலல் ஆகிரத்து ஹைரும் வாபகா, ஆகிரத்து தான் ஹைரா இருக்கிறது, அது நிரந்தரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால நீங்க மறுமைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற வகையில அல்லாஹு ஜல் ஷானு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப நான் உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு ஆளு மறுமைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார் அப்படிங்கிற வகையில அதுக்கு அளவுகோல் என்ன? நானா இருக்கட்டும் அல்லது நீங்களா இருக்கட்டும், நான் மறுமைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் என்ன? யாராவது ஒரு ஆள் பகிர்ந்துக்கங்க, நானே பேசிக்கிட்டு இருக்காம நீங்க சொல்லலாம். மறுமைக்குத்தான் நீங்க முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன அளவுகோல்? அந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லவும் கொஞ்சம் நேரம் ஆயிரும். டக்குன்னு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் போய்கிட்டே இருக்கலாம். எப்படி? முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி ஒரு தைரியமா சொல்ல ஆரம்பிச்சிடணும். பயப்பட்டுக்கெல்லாம் இருக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம மனசுல எது பட்டுச்சு அதில் என்ன செய்யணும், சொல்ல ஆரம்பிச்சிடணும். மறுமைக்கான முன்னுரிமை அப்படி கொடுப்பதற்கு ஒரு அளவுகளாக பாகிஸ்தானை சேர்ந்த அறிஞர் குர்ரம் முராது ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சாதாரண உணவு சாப்பிட்றான், சாதாரண ஒரு எளிமையான உணவு என்ன செய்யறான், ஒரு பழைய கஞ்சியோ அல்லது கம்மங்கூழோ சாப்பிட்றான், அல்லது ஒரு ருசிமிக்க சிக்கன் கலரி அல்லது மட்டன் கலரி அந்த மாதிரியான ஒரு வகையில நம்ம என்ன செய்யறோம், ஒரு நல்ல உணவை சாப்பிட்றோம். இதே மாதிரி சாதாரண ஒரு எளிமையான ஒரு ஆடையை ஒருத்தன் அணியிறான், இன்னொருத்தன் என்ன செய்யறான், நல்ல ரிச்சான என்ன செய்யறான், ரொம்ப உயர்தரமான ஒரு ஆடையை என்ன செய்யறான், அணியிறான். சாதாரணமாக ஒருத்தன் குடிசை வீட்டுல வாழ்றான், இன்னொரு மனுஷன் என்ன செய்யறான், ஒரு கோபுர வீட்டுல என்ன செய்யறான், ஒரு மாட மாளிகையில என்ன செய்யறான், வாழ்றான். இந்த ரெண்டு வகையில வாழ்கிற சமயத்தில் எந்த நிலையில நம்ம வாழ்ந்தாலும் மனசுல பாதிப்பு இருக்கக்கூடாது, மனசுல என்ன செய்யக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு அர்த்தம், ஆகிரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். இதுக்கு ரொம்ப எளிமையான நமக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம். ரசூல்லா என்ன செய்றாங்க, வீட்டுல படுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அவளை பாக்குறதுக்கு யார் வர்றா, உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, வர்றாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த இது அப்படியே ஒரு நோட்டம் வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு, அவங்க படுத்திருக்கக்கூடிய கட்டில் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பாக்குறாங்கன்னா, மேல என்ன செய்யுது, ஓட்டையா இருக்குது. அதனால அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் என்ன செய்யுது, படுது. அவங்க படுத்திருக்கக்கூடிய கட்டில் ஈத்த மர ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு கட்டில படுத்திருக்கிறாங்க. அதனுடைய தடம் என்ன செய்யுது, அப்படியே முதுகுல என்ன செய்யுது, படிஞ்சிருக்கு. இதை பார்த்த உடனே அவங்களா அப்படியே புலபுலன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. யாரு, உமர் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அழுகையினுடைய சத்தத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் எழுந்துச்சு என்னன்னு சொல்லி கேட்கிற சமயத்துல அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சாதாரண இந்த ரோம பாரசீகர்களுடைய மன்னர்களுடைய அந்த அரண்மனைகள் அவள் உடுத்தக்கூடிய ஆடைகள் இதையெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆனா இந்த ஈர் உலகத்துக்கு தலைவரா இருக்கக்கூடிய நீங்க சாதாரண ஒரு ஓலை குடிசையில ஒரு கைத்து கட்டுல படுத்திருக்கிற சமயத்துல நான் எப்படி அழாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, உமரே அவங்க உலகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க, முதலிடத்தை கொடுத்திருக்கிறாங்க. நாம ஆகிரத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிறோம், முன்னுரிமையை கொடுக்கிறோம். நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, ஆகிரத்தில் இதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில மறுமையில நாம வெற்றி பெறணும்னா முதல் கட்டமாக நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்திலையும் ஆகிரத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும், முன்னுரிமை கொடுக்கணும், முதலினுரிமை கொடுக்கணும். நாம் அப்படி கொடுக்கிறோமான்னு சொல்லி மனசாட்சியில் என்ன செய்யுங்க, கொஞ்சம் இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க.